கண்ணன், சுருக்கமாக இந்த மெகா கருத்து கணிப்பு குறித்த நம்ம பிரவீனியம் அழைத்துக் கொள்ளலாம். நீங்கள் பிரவீன் 3 பேருமே இருப்போம். உங்களுடைய சுருக்கமாக இந்த மெகா கருத்து கணிப்பினுடைய எப்படி இருந்தது என்ற உங்கள் கருத்தை சொல்லுங்க கண்ணன். இந்த கருத்து கணிப்பின்படி கூட்டணி கணக்குகள், அதாவது 40% வாக்குகள் அதிகமாக பெறக்கூடிய கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது நமது சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. மற்றொன்று, இந்த தேர்தல் முடிவை தீர்மானிக்க போவது இருவர் தான். ஒன்று விவசாயிகள், இன்னொருவர் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்பதும் நமக்கு தெரிய வருது. இதில் கட்ட பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவு இந்த ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கிட்டு வருது என்பதை திமுக விழித்துக் கொள்ளவில்லை என்றால் கடுமையான ஒரு போட்டியையும் ஒரு வீழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிமுக கூட்டணியை மேலும் வலிமையாக்கினால் இந்த தேர்தல் முடிவுகளே மாறக்கூடிய நிலை ஏற்படும் என்பது நமது முடிவுகள் மூலமாக தெரிய வருகிறது. பிரவீன், உங்களுடைய கருத்து என்ன? கள நிலவரத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க, களங்களை பார்த்தீங்க, எனவே உங்களுடைய சுருக்கமாக உங்களுடைய பதில். மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக பேசும்போது கள நிலவரங்கள் நம்ம பார்க்கும்போது மிக முக்கியமான சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தாவேக தரப்புல சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, திமுக முதன்முறையாக ஆட்சி அமைக்கும் போது, அதிமுக முதன்முறையாக ஆட்சி அமைக்கும் போது என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு மாற்றம் தமிழக வெற்றி கழகம் வருகை அந்த 2024 ஏற்படும் அப்படின்னு அவங்க தரப்புல சொன்னாலும் யதார்த்த நிலவரம் அப்படிங்கிறது அப்படி இல்லைங்கிறதான் காட்டுது. அதாவது திமுக ஆட்சி அமைக்கும் போது ஏற்பட்ட மாற்றம், அதிமுக ஆட்சி அமைக்கும் போது ஏற்பட்ட மாற்றம் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்துக்குள் வந்த பிறகு ஏற்படாது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கு. இன்னொன்று, இளைய தலைமுறை, முதல் தலைமுறை, இது இரண்டுமே எடுத்து பார்க்கும்போது விஜய்க்கு அதில் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறது. இது முதல் தலைமுறைக்கு அதிகமாக இருக்கு, அதே சமயம் இளைய தலைமுறை குறைவாக இருக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது, விவசாயிகள் இளைய தலைமுறைக்கு அதிகமான சப்போர்ட் பண்ணியும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் சீமான். ஆனால் ரெண்டு தரப்புலையுமே அவருக்கான ஆதரவு அவர் எதிர்பார்த்தது குறைவாக தான் இருக்கு. இளைய தலைமுறை மற்றும் விவசாயிகள் இவங்க ரெண்டு தரப்புலையுமே சீமான் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் இருக்க நம்ம பார்க்கணும். அடுத்து நாம வியந்து பார்த்த ஒன்று அப்படின் போது, அண்ணாமலை, முன்னாள் தமிழக மாநில பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பொறுத்தவரையிலும் அவருக்கு கட்சியை சார்ந்தோ கட்சியை சாராமலோ அவருக்கான அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது முதலமைச்சராக, அதாவது கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் யாருக்கு உங்கள் வாக்கு அப்படின்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு நாம ஆப்ஷன் கொடுக்கல, அவங்களா சொன்ன விடை வைத்து தான் நம்ம அந்த கேள்வியை கட்டமைச்சோம். அதில் அண்ணாமலைக்கு 5 விழுக்காடு அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக நேர்களே, இந்த முழுமையான சத்தியம் டிவி நடத்திய மெகா கருத்து கணிப்பு 20 நாட்கள் நடந்த இந்த கருத்து கணிப்பிலே மிக முக்கியமான பல தகவல் வந்திருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், மக்களுக்கு தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் நாம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். தற்போது கள நிலவரம் என்ன என்பதை, உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்ணாடியாக பிரதிபலித்திருக்கிறோம். ஆனால் கட்சிகளுக்கு மிக முக்கியமானது, விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் அனைத்து கட்சிகளும் வந்திருக்கிறது. எனவே விழித்துக் கொண்டால் நிச்சயமாக ரேஸில் நீங்கள் முந்தலாம் என்பதுதான் இந்த மெகா கருத்து கணிப்பினுடைய முடிவுரையாக இருக்கும்.